3 தரம் இதை கொத்தணும். இந்த தரையை 3 தரம் கொத்தினால்தான் ஒரு புல்லும் வராது, நல்லா வரும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கண்டை குளிர் குறுகியக்க தான் இந்த கண்டை வைக்கணும். சில சாமான் வேள்னன வைக்கலாம், சில கண்டுகள் கத்தரி 3-4 ஐட்டம் வேலைக்கு வைக்கக்கூடாது. எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை நம்ம வட்டுருப்பாக உங்களுக்கு எப்படி தோட்டம் செய்யணுன்றதை நாங்கள் காட்டித்தரோம். இந்த அடிக்கடி இதை எப்படி நாங்கள் கொத்தி விட்டால் தான் ஒரு புல்லும் நாங்கள் ஒரு புல்லும் வராமல் செய்கிறேன்டா. அடிக்கடி சாதுவை பெருக்க முடியும். கண்டு பெருக்க முந்தி சின்ன நேரிக்கைக்கு அந்த தரையை புல்லை எருவை போட்டுட்டுங்க. எல்லாம் வெறுப்பெறை இருக்கும். வெறுப்பெறை போட்டு 3 நாள் திறந்துட்டு இப்போ மெல்லமாக அந்த மேல் புல்லோட வட்டி விட்டால் தான் உங்களுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ முதல் பொய்யுக்கு எருவை கிண்டி போட்டு பொய்யுக்குள்ளே எருவை போடணும், கண்டை வைக்கணும். உயித உடனே இப்போ நான் திரும்பவும் நம்ம இதை எடுத்துட்டாலும் அப்படியே குடிக்கணும். ஓகே, இது உண்மையின்படி இது இது சாப்பாடு உரம் என்று சொல்கிற அளவுக்கு இது இந்த ஃப்ரூட்டுன்னு தான் எழுதியிருக்கு, வெஜிடபிள்ஸில் ஃப்ரூட். அப்போ இதை 15-20 நாளில் எல்லாத்தையும் போய் நான் இதில் போட்டு கரைச்சி விட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதை கரைச்சி விட்டுவோம். இதை இப்படி மெல்ல புல்லுவலை சாறு எடுத்துட்டு சின்ன மிளகா வரைக்கும் வெட்டி விட்டுருவோம். அப்போ தாளமாக வெட்டுறையில் மெல்லிசாக வெட்டி விட்டுட்டு திரும்ப இதை கரைச்சி ஒரு அளவு இந்த சைஸ் எல்லாம் இருக்குதுங்க, ஸ்பூன்கள் சைஸுகள் இருக்குது, இதில் எழுதி இருக்குது. அப்போ இதன்படி கரைச்சி ஊற்றுவோம். இதை கரைச்சி ஊற்றுவோம். ஊற்றினா தான் டக்குண்டு க்ரோ அப். அப்போ திரும்ப வேலைக்கு காய்ச்சி வேலைக்கு விண்டர் வேற வேலைக்கு முடியும். எனக்கு நவம்பர் டிசம்பரில் தான் நான் ஆஃப் ஆகிறது. ஆனாலும் சில பொருள்கள் வேலைக்கு பட்டுடும். அப்போ இதை கரைச்சி வேகமாக எழுப்பினா தான் எங்களோட டைமுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரும், வரிசையாக வரும். இதெடுத்து இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ள கேலிலேயே கொண்டு வந்து சின்ன அரிஞ்சு தாளிச்சிட்டு அது கையிலேயே போட்டு வறுக்கைக்க. அப்போ தூளையும் போட்டு உப்பையும் போட்டு வறுத்து கொண்டு வரைக்க அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தேங்காய் பூவை போட்டு திரும்பவும் மெல்லிசா வறுத்து கொண்டு வரைக்க. உங்களுக்கு விரும்பினா கொஞ்சம் கடலை பருப்பு போடலாம், நான்டே போடல. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறது, திருப்பி வந்து அடுப்பை போடுறது. அடுப்பை போட்டுட்டு திரும்பவும் வறுக்கிறது. கொஞ்ச நேரம் வறுத்துட்டு நிப்பாட்டி விட்டால் பத்தாமல் அறவியாது, நல்ல சாஃப்டாயும் நல்லாயும் வரும், டேஸ்டியாகவும் வரும். இப்போ கத்தரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு போட்டாச்சு. இதை இந்த சட்டிக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை போட்டுட்டு மூடி விட்டால் திரும்ப ஒரு வேலையும் இல்லை, விஷம் முடிச்சு. இப்போ கத்தரிக்காய் இப்படி தான் தண்ணியில் பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு அவிஞ்சிடுது. ஒரு கொஞ்சம் தேங்காய் பவுடர் போட்டுட்டு தாளித்து போட்டால் விஷயம் முடிஞ்சு. அவ்வளோதான் பேர். இப்போ இது பாசிப்பயிர் அவியுது. பாசிப்பயிர் அவிக்க சின்ன ஆக்களுக்கு பாசிப்பயிரை கொடுத்தா அவை தனியாக சாப்பிடணும். அப்போ பருப்பு கலக்கணும், மசூர் பருப்பை கலக்கி போட்டு இதை போட்டு திரும்ப சுடுதண்ணியை தூக்கி ஊற்றுங்கோ. கணக்கான சுடுதண்ணியை ஊற்றி போட்டு திரும்ப அவிய விட்டு விரும்பின மாதிரி மஞ்சளோ மிளகாத்தூளை போட்டு வைக்கினா சின்ன ஆக்கள் கண்டுபிடிக்க மாட்டோம், இதை சாப்பிடுவேன். இப்போ பருப்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உள்ளி மிளகு தூள், கருவேப்பிலை, உப்பு, விஷயம் முடிஞ்சது. இன்னும் ஒரு கொஞ்சம் கோகனட் பவுடர் விரும்பினா போடலை, நான் போடுறதில்லை. போட்டு இது போட்டாச்சு. இனி ஹாட் வாட்டரை விட்டு கொதிக்க வச்சு ரக்கிறது. இதை பாருங்க, தாளித்து போட்டாச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாயும் அவியக்க போடுறதில்ல, திரும்ப இறக்கைக்க போட்டுட்டு இறக்கி விட்டால் தாளித்து போட்டு விட்டால் சரி. நிறத்தை பாருங்க, மஞ்சளும் மிளகாத்தூளும் கலந்து போட்டால் அந்த கலரே ஒரு வடிவு. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடணும். பருப்பு நினச்சி பயரை செய்தண்ணலாம். பயறு இவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு. முறுக்காங்க. இதில் வெங்காயம் கடுகு தாளிச்சிட்டு திரும்ப வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முதல் தாளிக்க வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டுட்டேன். உள்ளி, முருக்கங்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிஞ்சு ஒரு கொதியில் வரத்தான்
ஒரு கொதியில் வரத்தான் இப்போ அரைப்பதம் அவிஞ்சு வரத்தான் தூள் அளவான உப்பு அதுக்கப்புறம் போடணும். ஏனென்றால் போடாட்டா அது சொப்ட் இல்லை, அது டேஸ்ட்டுகளை மாற்றி விட்டுடும். முதலே போட்டால் தேறிப்பே நிற்கும். அப்போ இதுக்கு பிறகு தான் இதை போட்டுவிட்டு உங்களை விரும்பினா ஒரு கொஞ்சம் தேங்காய் பவுடர் போட்டாச்சு வற்ற விட்டுட்டு இறக்குறேன். இதான் முருங்கங்காய் வெயில. சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தம்பி மாதிரி எல்லாருக்கும் சமைக்க தெரியாண்டு இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் எப்படி வைக்கிறான்னு அன்றைக்கு ஒரு தம்பி கேட்குறார். அப்போ அதை சும்மா ஈஸியாக வைக்கிறது இதுதான். இதை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போங்கோ, சகலதையும் பார்த்து இதே மாதிரி சமைங்கோ. சரியான ஈஸி ஒர்க் ப்ளீஸ். நீங்கள் விரும்பினா இன்னும் டபுளாக மிளகாத்தூளும் போட்டு டபுளாக பாலும் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரெட்லாம் வைக்கலாம், குழம்பாக வைக்கலாம். இது தயிர் கடைஞ்சிட்டு அந்த தயிருக்குள்ளே இஞ்சி, கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் இவ்வளோத்தையும் தாளிச்சிட்டு சும்மா வறுத்துட்டு போட்டுட்டு திரும்ப இந்த நீட்டுக்காய் அவிச்சு வச்சுருக்கிற நீட்டுக்காயும் இதுக்க போட்டு திராய் விட்டால் தயிர் கறி. இது குழம்பாயும் சொதியாயோ எப்படியோ தண்ணி விடணுமோ கொஞ்சம் தண்ணி விட்டு பாவிக்கலாம். இது தயிர் கறி.